ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம யூடியூப் சேனல். ஸோ சிறுகதை வாரம் செலிப்ரேஷன்ஸ் நம்ம சேனலில் நாம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஏற்கனவே எபிசோடு 1 நான் கொடுத்துருக்கேன். சிறுகதை வாரம் அப்படிங்கிறதுல 14 சிறுகதைகள் 7 நாட்கள்ல. ஓகேவா? நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, ஆதரவு கொடுத்துருக்கீங்க. அதுக்கு வந்து நம்ம சேனல் சார்பில் மிகப்பெரிய நன்றிகள். ஸோ அதனுடைய வரிசையில் எபிசோடு 2ஆக இந்த வாரம் சிறுகதை வாரம் அப்படிங்கிற ஒரு செலிப்ரேஷன் மூலமாக நான் திரும்ப வந்து கதைகள் கொடுக்க போறேன். சிறுகதைகள் ஆகஸ்ட் 25 இருந்து ஆகஸ்ட் 31 வரைக்கும் 7 நாட்கள். என்ன டைம் அப்படின்னா மதியம் 3 மணி. ஒவ்வொரு நாளும் அந்த 7 நாட்களும் மதியம் 3 மணிக்கு நம்ம வீடியோ வரும். கண்டிப்பா இது நம்ம யூஸ்வலா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டேட் டைமிங் தான். ஓகேவா? ஸோ எபிசோடு 2ஆக வரும். மன உணர்வுகளை வெளிக்கொணரும் ஆத்மார்த்தமான 7 கதைகள் இருக்கு. யாருடைய கதைகள் அப்படின்னா அதுதான் இந்த இதுல வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். என்னன்னா நான் சொல்றேன். இப்ப அடுத்தது பிரபல எழுத்தாளர், ஒரே ஒரு பிரபல எழுத்தாளர் எழுதின 7 கதைகள், 7 நாட்கள். நெஞ்சை உருக்கும் உறவு, பாசம், அன்பு, காதல், மனோபாவம், அந்நியோன்யம், அரவணைப்பு சம்பந்தப்பட்ட இந்த உணர்வுகள் எல்லாம் உள்ளடக்கிய கதைகளாக தான் அந்த 7 கதைகளும் இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். நீங்க ஆதரவு கொடுக்கணும். யார் அந்த பிரபல எழுத்தாளர் அப்படின்னா திருமதி சிவசங்கரி அம்மா அவர்கள் எழுதின சிறுகதை வாரம். சிவசங்கரி சிறுகதை வாரம். அவங்க எழுதின 7 சிறுகதைகள் 7 நாட்கள்ல ஆகஸ்ட் 25 இருந்து ஆகஸ்ட் 31 வரும். ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணிக்கு. கண்டிப்பா உங்க ஆதரவு கொடுக்கணும். ஏன்னா சிறுகதைகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஷார்ப்பா, ரொம்ப நுணுக்கமா, நம்ம சொல்ல வந்த விஷயத்த வந்து நம்ம ரொம்ப கேட்சிங்கா இருக்கிற மாதிரி கொடுப்பாங்க. அதுதான் வந்து எழுத்தாளர்களுடைய சிறுகதை நாலேஜ்னு சொல்ல முடியும். அவங்களுடைய திறன் அப்படின்னு சொல்ல முடியும். அது மாதிரியான கதைகளை தான் வந்து ரொம்ப ரொம்ப உள்ள இறங்கி தேர்ந்தெடுத்து அந்த கதைகளை நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்.